அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எல்லாருமே தினமும் ஃபோனை நோண்டிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது இல்லாமல் ஒரு நாள் கூட ஓடாது. ஆனால் ஒரு முஸ்லீமா இந்த டிஜிட்டல் உலகத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும்? இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுது? வாங்க இன்னைக்கு இதை பற்றி தான் ஆழமாக பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க கையில இருக்கிற இந்த சோஷியல் மீடியா அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருட்கொடையா இல்ல உங்களை வழிகடக்க வந்த ஒரு சோதனையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப முக்கியம். வாங்க இதுக்கான பதிலை நாம ஒன்னா சேர்ந்து தேடலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இன்டர்நெட்டுங்கிறது எப்படி ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் அது எப்படி நம்ம நேரத்தை திருடுது, எப்படி நம்ம விரல் நுனியிலேயே பாவங்களை கொண்டு வந்து வைக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன்ல பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்குங்கிறத பத்தியும், கடைசியா இது எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சு இதை எப்படி நன்மைக்கு பயன்படுத்தலாம்னு சில வழிகளையும் பார்த்துட்டு முடிவை உங்ககிட்டயே விட்டுடலாம். ஓகே, நம்மளோட முதல் டாபிக் இன்டர்நெட். அதாவது இந்த சமூக வலைதளம் இருக்கு இல்லையா, அதை ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கிற ஒரு கத்தி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை கத்துக்க, இஸ்லாத்தை பத்தி சொல்ல, உறவுகளோட பேச, இப்படி பல நன்மைகள். ஆனா அதே கத்தியோட இன்னொரு பக்கம் ரொம்ப ஷார்ப். அது நம்ம நேரத்தையும் நம்ம ஈமானையும் பதம் பார்த்துடும். ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பாருங்க, இந்த கத்தியோட ஒரு பக்கம் இஸ்லாமிய அழைப்பு பணி, அதாவது தாவா செய்ய உதவுது. நல்ல தகவல்களை பரிமாறிக்கலாம், உறவுகளை பேணிக்கலாம். ஆனா அதோட மறுபக்கம் நேரத்தை வீணாக்குது, பெரிய பெரிய பாவங்களுக்கு வழிவகுக்குது. தொழுகை, குரான் ஓதுறது மாதிரியான நம்ம கடமைகள் எல்லாம் மறக்கடிக்குது. இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். நீங்க பயன்படுத்துறப்போ இந்த தராசு எந்த பக்கம் அதிகமா சாயுது? நன்மை பக்கமா இல்ல நஷ்ட பக்கமா? சரி, இப்போ அந்த கத்தியோட ஆபத்தான பக்கத்தை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். அதாவது நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நேரம். அந்த நேரத்தை ஒரு திருடன் மாதிரி நமக்கு தெரியாமலேயே இந்த சோஷியல் மீடியா எப்படி கொள்ளையடிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுபஹானல்லாஹ், நேரத்தோட முக்கியத்துவத்தை பாருங்க. எல்லாம் வல்ல அல்லாவே காலத்தின் மீது சத்தியம் செஞ்சு சொல்றான், நிச்சயமா மனிதன் நஷ்டத்துல தான் இருக்கான்னு. யோசிச்சு பாருங்க, இந்த வசமா இன்னைக்கு நம்ம நிலைமைக்கு எவ்வளோ கரெக்டா பொருந்துது. கையில போனை வச்சுக்கிட்டு மணி கணக்கா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கோமே, நாம நஷ்டத்தில் இல்லையா? இந்த நஷ்டம் எப்படியெல்லாம் வருது தெரியுமா? 1 ரீல்ஸ், சும்மா தள்ளிக்கிட்டே இருப்போம், மணி போனதே தெரியாது. 2 கமெண்ட்ஸ்ல போய் அர்த்தமே இல்லாத சண்டை போடுறது, இதனால தொழுகை தள்ளி போகுது. மாசக்கணக்கா குரானை தொடாம இருக்கும். ஏன் பக்கத்துல இருக்கிற குடும்பத்துக்கிட்ட கூட பேசாம போனை நோண்டிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் அந்த நஷ்டம். சொல்லுங்க, ஒரு மூமினோட அடையாளம் இதுவா? நபி ஸல்லல்லாஹு அவங்க சொன்ன இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனிங்க. மனுஷங்க 2 அருட்கொடைகள் விஷயத்துல ஏமாந்து போறாங்களாம். ஒன்னு ஆரோக்கியம், இன்னொன்னு ஓய்வு நேரம். உண்மையிலே இது ஒரு பொக்கிஷம் இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த ஃப்ரீ டைம்ல போனை எடுத்து சும்மா மேலையும் கீழையும் ஸ்க்ரோல் பண்ணியே மொத்த நேரத்தையும் வீணாக்குறோம். நம்மளே ஏமாத்திக்கிறோம். ஓகே, நேரம் போறது ஒரு பெரிய நஷ்டம்னா அந்த கத்தியோட இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க, அது இதை விட பயங்கரமானது. முன்னாடியெல்லாம் நாக்கால செஞ்ச பாவங்கள் இப்போ நம்ம விரல் நுனியில வந்து நிக்குது. ஆமா, ஒரு சின்ன டச்ல பெரிய பெரிய பாவங்களே செஞ்சுட்டு இருக்கோம். புறம் பேசுறது, அதாவது கீபத். இதை பத்தி அல்லாஹ் குரான்ல எவ்வளவு ஒரு பயங்கரமான உதாரணம் சொல்றான்னு பாருங்க. உங்கள யாராவது தன்னோட செத்துப்போன சகோதரனோட கறியை சாப்பிட விரும்புவீங்களான்னு கேட்குறான். அவ்வளோ பெரிய பாவம் இது. நாம சாதாரணமா நினைக்கிற ஒரு நெகட்டிவ் கமெண்ட், ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் கூட இந்த பாவத்துல சேரும்ட்டு நம்ம யோசிக்கிறதே இல்லை. கீபத்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் அங்க இல்லாதப்போ அவரை பத்தி பேசுறோம், ஆனா நாம பேசுற விஷயம் அவருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா பிடிக்காது. இதுதான் கீபத். இது வெறும் வாயால பேசுறது மட்டும் இல்ல, ஒருத்தரோட போஸ்ட்டுக்கு கீழே அவரை கிண்டல் பண்ணி கமெண்ட் போடுறது, அவரை பத்தி தப்பா மீம்ஸ் கிரியேட் பண்ணி ஷேர் பண்றது, இது எல்லாமே கீபத் தான். எல்லாமே அந்த செத்த சகோதரனோட கறியை சாப்பிட்றதுக்கு சமந்தான். இந்த ஹதீஸ் இது வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்களுக்காகவே சொன்ன மாதிரி இருக்கு. கேள்விப்படுறதெல்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்றதே ஒருத்தன் பொய்யன்னு சொல்றதுக்கு போதும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நமக்கு ஒரு மெசேஜ் வருது, அது உண்மையா பொய்யா, அதனால என்ன விளைவு வரும்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம டக்குன்னு ஃபார்வர்ட் பட்டன் அழுத்துறோம். இந்த ஒரு செயல் போதும் நம்மள பொய்யர்கள் பட்டியலில் சேர்க்கறதுக்கு. இப்போ நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் சீரியஸானது. நாம இன்டர்நெட்ல பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயமும், ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், இது எதுவுமே அழியாது. எல்லாமே ஒரு டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட் மாதிரி பதிவாகிட்டே இருக்கும். நாளைக்கு மறுமையில இந்த ஒவ்வொரு தடயத்துக்கும் நாம பதில் சொல்லி ஆகணும். இந்த குரான் வசனத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. மறுமை நாள் நம்ம வாய்க்கு சீல் வச்சுடுவாங்க. அப்போ நம்ம கைகள் பேச ஆரம்பிக்கும், நம்ம விரல்கள் சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், இந்த விரலை வச்சுதான் அவன் அந்த தப்பான கமெண்ட்டை டைப் பண்ணான், இந்த விரலால தான் அந்த பொய்யான செய்தியை ஷேர் பண்ணான்னு நம்ம உறுப்புகளே நமக்கு எதிராக பேசும். இவ்வளோ பயங்கரமான நிலைமை. இங்கதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஆன்லைன் நடவடிக்கைகள் நம்ம மரணத்துக்கு பிறகும் தொடரும். எப்படின்னா,
நீங்க ஒரு நல்ல விஷயத்த, ஒரு ஹதீஸையோ ஒரு பயனுள்ள தகவலையோ ஷேர் பண்றீங்கன்னு வச்சுப்போம். நீங்க இறந்த பிறகும் உங்க கபூர்ல உங்களுக்கு நன்மை வந்துட்டே இருக்கும். இதுக்கு பேரு தான் சதகத்துல் ஜாரியா, அதாவது நிலையான தர்மம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் குனாஹ ஜாரியா, தொடர் பாவம். நீங்க ஒரு தவறான வீடியோவையோ பொய்யான செய்தியோ ஷேர் பண்ணா நீங்க இறந்த பிறகும் அது பரவ பரவ உங்களுக்கு பாவம் சேர்ந்துகிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம அக்கவுண்ட்ல நன்மையை வர வைக்கணுமா இல்ல பாவத்தையா? சரி, இவ்ளோ ஆபத்து இருக்கு, பிரச்சனைகள் இருக்குன்னு பேசிட்டோம். இத கேட்ட உடனே அப்படியே போனை தூக்கி போட்டுடலாமான்னு தோணும். ஆனா அது தீர்வு இல்ல. அப்போ சரியான வழிதான் என்ன? வாங்க இப்ப பிரச்சனைகளை விட்டுட்டு தீர்வுகளை பத்தி பேசலாம். பயப்படாதீங்க, எல்லா பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. அந்த 2 பக்கம் கூர்மையா இருக்கிற கத்திய எப்படி தீமைக்கு பயன்படுத்தாம நன்மைக்கு மட்டும் நமக்கு சாதகமா பயன்படுத்துறதுன்னு சில சிம்பிளான வரிகளை இப்ப பார்க்கலாம். இங்க ஒரு 4 ஸ்டெப் பிளான் இருக்கு. ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஸ்டெப் 1, உங்க நியத்தை சரி பண்ணுங்க. சும்மா டைம் பாஸ் பண்ண ஃபேஸ்புக் ஓபன் பண்ணாதீங்க. ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்க போறேன் அல்லது பயனுள்ளதை ஷேர் பண்ண போறேன்னு ஒரு நோக்கத்தோட உள்ள போங்க. ஸ்டெப் 2, சரி பாருங்க. எதையாவது ஃபார்வர்ட் பண்ணதுக்கு முன்னாடி 2 கேள்வி கேளுங்க. இது உண்மையா? இதை ஷேர் பண்றதுனால ஏதாவது நன்மை இருக்கா? ஸ்டெப் 3, நல்லதை ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாத அக்கவுண்ட்ஸ் எல்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டு நல்ல மார்க் அறிஞர்கள், கல்வி சம்பந்தப்பட்ட பக்கங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃபீட் நல்லதா இருந்தா உங்க சிந்தனையும் நல்லதா இருக்கும். ஸ்டெப் 4, டிஜிட்டல் நோன்பு, அதாவது கொஞ்ச நேரம் இன்டர்நெட்டை விட்டு தள்ளி இருக்கிறது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இல்ல வாரத்துக்கு 1 நாள்னு போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு குடும்பத்தோட நண்பர்களோட நேரத்தை செலவிடுங்க. நன்மைகள், தீமைகள், தீர்வுகள்னு எல்லாத்தையும் நாம பார்த்துட்டோம். இப்போ கடைசியா இந்த முழு விவாதத்தோட மைய கருத்துக்கு வருவோம். முடிவு உங்க கையில தான் இருக்கு. இது உங்களுடைய, என்னுடைய தனிப்பட்ட பொறுப்பு. இந்த ஒரு வரியை நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. இந்த சோஷியல் மீடியான்றது வெறும் ஒரு கருவி. அதுவே நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல. அதை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு வழியா மாத்துறதும், நரகத்துக்கு இழுத்துட்டு போற ஒரு பாதையா மாத்துறதும் நம்ம விரல் நுனியில தான் இருக்கு. தேர்வு நம்ம கையில தான். அதனால இந்த ஒரு கேள்வியை உங்க மனசாட்சிக்கே விட்டுட்டு நான் முடிக்கிறேன். நாளைக்கு அந்த இறுதி நாள்ல உங்க விரல்கள் உங்களுக்காக சாட்சி சொல்லுமா இல்ல உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லுமா? யோசிங்க. ஒவ்வொரு தடவை போன் எடுக்கும் போதும் யோசிங்க.